நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகான நாள், பிரதோஷ நாள். இந்த நாளில் ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் வரும்போது தெய்வத்துக்கு நாம் வழிபாடு பண்ண முடியாது இல்லைங்களா? அது இந்த உலகத்தோட நீதி தர்மம். சில இடத்துல பாரம்பரிய விஷயமாக இதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் வாழ்வில் மாதம் பிரதோஷ நாட்கள் வரும். அந்த வரிசையில் ஒரு மாத பிரதோஷ நாளில் நான் கோயிலுக்கு போகக்கூடியாத ஒரு சூழ்நிலை. சரி, பிரதோஷமாச்சே, நம்ம போகாமல் வீட்டிலே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கே, சரி நம்ம கோயிலுக்கு போகலாம், உள்ளே போக வேண்டாம், கேட்டுக்கு வெளியிலே நின்று சும்மா எட்டி பார்க்கலாம் பகவானே, நம்ம அபிஷேகம்லாம் எதுவும் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே நாமங்கள் ஒலிக்கும், அதை நாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று நம்ம பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லிட்டு மனசு நிற்கல, காலும் நிற்கல. சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி கோயிலுக்கு போனேன். வண்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட கோயிலுக்கு வெளியில் நான் வண்டி பார்க் பண்ணி நிற்கிறேன். உள்ளே பூஜைலாம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவான்னு சொல்லி நாமங்கள் சொல்லிக்கொண்டு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை, தூபதீப ஆராதனை சொல்லி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இன்றைக்கி நமக்கு கொடுப்பனே இல்லை என்னப்பா ரீசனை பார்க்குறதுக்கு ஆனால் சொல்லி மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணி, இருந்தாலும் கோயிலுக்கு வெளியிலையாவது நின்று எட்டி பார்க்குற பாக்கியமாவது நமக்கு கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மனசுக்குள்ளே நமச்சிவாயன்ற எனக்குள்ளே நிற்கவே இல்லை. நமச்சிவாயன்னு சொல்லி இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல சரி நான் ஓம் நம சிவாயன்னு சொல்லி கண்ணு மூடி நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம முன்னாடி எல்லா மக்களும் போகிறாங்க வராங்க, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. சரி, நான் ஒரு ஓரமாக தான் நிற்கிறேன். ஆனால் அன்றைக்கி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் கண்ணு மூடி நிற்கிறேன். சில கோயிலை நீங்கள் பார்த்துருக்கலாம், அபிஷேக ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உற்சவ மூர்த்தியாக தாய் தந்தையை பார்த்திங்கன்னா இந்த தோளில் தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பெண்களோ இல்லை ஆண் மக்களோ தூக்கி கொண்டு பகவானை கோயில் சுற்றி வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கோயிலில் உற்சவ மூர்த்தியாக நந்தி பகவான் சமயத்தை அம்மையப்பனை தோள் மேலே தூக்கி கொண்டு தேரோட்டமாக வருவாங்க. அந்த வருஷம் நான் நிற்கும்போது கண்ணு மூடி நின்றுட்டுருக்கேன். கண்ணு திறக்கும்போது பின்னாலேருந்து நமச்சிவாயன்னு சொல்லிட்டு உற்சவமூர்த்தியாக அம்மையப்பனை தூக்கிட்டு வராங்க. அப்படியே கண் திறந்து பார்த்து அம்மையப்பன் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. அது எப்படி அந்த கண்குள்ளா காட்சி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தோள் மேலே தூக்கிட்டு உற்சவமூர்த்தியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னால் பகவான் அப்படியே தூக்கிட்டு எனக்கு காட்சி கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நான் உள்ளவே வரக்கூடாதே இன்னைக்கு, சரி நம்ம வெளியில் நின்று சாமி கும்பிடலாம், வெளியிலேருந்து நமச்சிவாயன்னு சொன்னால் பகவான் என்ன பண்ணார், அவங்களே எனக்கு தர்ஷனத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அது மாதிரி 3 வாட்டி சுற்றி வராங்க. மீண்டும் தர்ஷனம். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இதெல்லாம். அப்போ தான் நான் நினச்சேன், பக்தி மார்க்கம் ஒன்றே இண்டா போதும். உண்மையான பக்தி எங்கே இருக்கோ நம்ம போகாட்டி நமக்கு அவங்க காட்சி தருவாங்கன்றது இது என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்வில். ஏன்னா கனவுல தான் பகவான் வரதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கண்ணு மூடி ஒரு கோயிலுக்கு முன்னால் வெளியில் நிற்கிற உள்ளே போக முடியலையான்னுட்டு. ஆனால் உற்சவ மூர்த்தியாக பகவான் நந்தி பகவான் சமயத்தை அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வர் அந்த நந்தி பகவான் மேலே உட்காந்து அந்த தேர் இப்படி பிடிச்சிக்கிட்டு முன்னாலே கிராஸ் பண்ணி போகிறாங்க. எப்படி இருக்கும் அப்படியே கண்குள்ளா காட்சி. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டு கையெடுத்து பகவானுக்கு எனக்கு காட்சி கொடுத்தாயா என்னப்பா நீசனே, நான் நினச்சால் நீ வந்துடுவாயே, உன் மகளை உள்ளே வர முடியலேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ காட்சி தருவியா, காட்சியாக எனக்கு மகிழ்ச்சியாக தரியா பகவானுன்னு சொல்லி எனக்கு அந்த கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் பகவான் இல்லைன்னு சொல்கிறாங்க, இருக்காங்கன்னு சொல்லி உண்மையாக நேசித்து பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகளை பண்ணி பாருங்கள், நாம் நினச்சா வருவாங்க. நமக்கு என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அது ஒன்றுமே எல்லாம் பண்ணிவிடுவாங்க. இது என் வாழ்வில் நான் உணர்ந்த சத்தியங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். ஒரு சொற்பொழிவாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். பகவானை நம்புங்க. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ உங்களை மனதார கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், வீட்டில் விளக்கு போடுங்க. உங்களை தேடி பகவான் வருவாங்க. ஆனால் நமக்குள்ளே நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும் இல்லைங்களா? எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டு பகவான் நீ வான்னா வரமாட்டார். ஆனால் நமக்குள்ளே நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும், பகவான் மேலே மனதார பக்தி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட மூஞ்சி செழிச்சிக்காமல் சிரிச்ச முகத்தோடு வாங்க நமச்சிவாயன்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச நாமங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து பாருங்களேன். அங்கே இருக்கிறாங்க என்னப்பா நீசன், அன்பே சிவம், நினச்சா வந்துடுவாங்க. அது எக்ஸாம்பிள் இந்த ஒரு சிறிய ஒரு கதை தான். கண்டிப்பாக பகவான் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்கள்.
எப்போவுமே பகவான் நம்ம கூடவே இருப்பாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. ஓம் நமோ நமச்சிவாய நம. அம்மையப்பனே தன்னை வெற்றியல் முருகரே போச்சு. உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி.